கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் தேவன் நடத்தி வருகிற தேவனுடைய ஜனங்களை ஒருவராலும் சபிக்க முடியாது. பரிசுத்த வேதாகமத்திலே பார்க்கும்போது தேவன் அருமையாய் நடத்தி வந்த இஸ்ரவேல் ஜனங்களை எந்தவித யுத்த ஆயுதங்களாலும் யுத்தத்தினாலும் சாய்க்க முடியாத அளவுக்கு தேவன் அந்த ஜனங்களோடு வந்து வழிநடத்தி வருகிறார். தேவன் நேசிக்கிற இஸ்ரவேல் ஜனம் கையில் எந்த ஒரு ஆயத்தையும் எடுக்கவில்லை. கர்த்தர் சொன்னபடியே நடந்து வராங்க. ஆனால் சுற்றி இருக்கிற எல்லாமே தங்களுடைய ஆயுதங்களினால தோற்று போன நிலைமையில் ஒன்றுமே செய்ய முடியல. அப்போ திடீரென்று ஒரு தேசத்தை அவங்க கடந்து போகிற ஒரு சூழ்நிலை வருது. அந்த தேசத்து ராஜா ஏற்கனவே இஸ்ரவேல் ஜனங்களுடைய ஒவ்வொரு நடைகளையும் பார்த்து கொண்டே வருகிறான். தன்னை விட படைபலம் மிக்க எல்லா தேசங்களையும் தேவன் இஸ்ரவேலுக்காக முறியடித்து கூட்டு வந்து கொண்டே இருக்கிறார். அப்போ இந்த ராஜா சிந்திக்கிறான், நம்முடைய ஞானமோ நம்முடைய அறிவோ நம்முடைய பலனோ இந்த ஜனங்களுக்கு முன்னாடி நிற்க முடியாது, ஆயுதம் எதுவுமே செல்லாது. ஆனால் இந்த ஜனங்கள் நம்முடைய தேசத்தை பிடித்து விடாதபடிக்கு நாம் என்ன செய்யலாம் அப்படிங்கிறத இவன் யோசித்து செயல்படும் போது அவனுடைய தேசத்தில் மனுஷன் இருக்கிறான், எதையுமே வெளிப்படுத்திடுவான். அவன் சபிச்சா சபிச்சு போயிடும், அவன் ஆசீர்வதிச்சா அது ஆசீர்வதிக்கப்பட்டதாக மாறிடும். அப்படி ஒரு மனிதன் அங்கே இருக்கிறான். அவனிடத்துல எல்லா வித ஆலோசனையும் கேட்க உலகத்துலேருந்துலாம் நிறைய பேர் வருவாங்க. அன்னைக்கு அந்த தேசத்தின் ராஜா முடிவெடுத்து அவனிடத்துல போகிறான். போய் என் தேசத்தில் இப்படியாக ஒரு படை வருகிறது, அதற்கு முன்னாடி எதுவுமே நிற்க முடியாது, எந்த ஆயுதங்களும் எந்த ஒரு வல்லமையும் எந்த ஒரு பலனுமே அதற்கு முன்னாடி நிற்க முடியாது. அவர்கள் என் தேசத்தை வந்து பிடித்து கொள்ளாதபடி என்னை முறியடிக்காதபடிக்கு ஏதாவது ஒன்று செய்யணும் நான் யோசித்தேன். நீர் என்ன சொல்லுகிறோ அதன்படியே நடக்குமாம்ல, நீர் வந்து அந்த ஜனங்களை சபிச்சிரும். அப்படி அந்த சபிக்க வந்தவனுடைய பெயர் என்ன அப்படின்னா பிழையாம். அந்த பிழையாம் இருந்தாலும் நான் ஆண்டவர்கிட்ட கேட்குறேன், நான் போய் உக்காந்து கேட்டா ஆண்டவர் இவனோட போகாத, அந்த ஜனங்களை நீ சபிக்கக்கூடாதுன்ட்டார். உடனே வந்து அந்த ராஜாக்கிட்ட சொல்லிட்டான், என்னை விட்டுரு, ஆண்டவர் அந்த ஜனங்களை சபிக்க முடியாதுன்ட்டார், நீ விட்டுரு. இருந்தாலும் மனசுக்குள்ளே கொஞ்சம் அடிச்சுக்கிடும். ஒரு தேசத்தின் ராஜா தன்னை நோக்கி வந்து கேட்குறான், என்ன வேணாலும் நான் உனக்கு கொடுக்குறேன், நீ அந்த ஜனங்களை சபிக்க மட்டும் செஞ்சிரு அப்படிங்க. இவனுக்கு தூக்கம் வர மாட்டேங்குது, இரவெல்லாம் அந்த வெகுமானத்து மேலே ஆசை. ஆண்டவர் திடீரென்று அவனோடு இடைப்படுகிறார். பிழையாமோடு இடைப்பட்டு, நீ காலையில் அவங்க கூட போ அப்படி போ என்று சொன்னார். என்னுடைய ஆயத்தம் எந்த அளவுக்கு இருந்துச்சுன்னு தெரியுமா? இன்றைக்கும் தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக, தேவனையே சார்ந்திருக்கிற ஜனங்களுக்கு விரோதமாக இரவெல்லாம் திட்டம் போட்டு பகலெல்லாம் அந்த திட்டத்தை தீட்டதுக்கான வழியை செஞ்சு கடைசியாக ஒன்றும் முடியாமல் தோற்று போன சூழ்நிலை தான் வாழ்க்கை மாறுகிறது. நீங்கள் தேவனுடைய ஜனமாக இருப்பீர்கள், ஆனால் உங்களுக்கு விரோதமான எந்த ஒரு ஆயுதமோ சாபமோ ஜெயிக்காது. ஆனால் நீங்கள் எதையும் அதனுடைய பொருட்களை விரும்பாத அளவுக்கு இருக்க வேண்டியதும் அவசியம். இந்த நாளில் அதை குறித்து தான் பார்க்க போகிறோம். தேவனுடைய ஜனம் எப்படி நடக்கிறது, ஏன் பிழையாமை கர்த்தரே போ என்று சொன்னார். போகாதேன்னு சொன்னது அவர் தான், போ என்று சொன்னது ஏன்? பிழையாமுடைய மனசை தேவன் பார்க்கிறாரு. நான் போ என்று சொல்லி அவன் எந்த விதத்தில் போகிறான் பார்ப்பணும். எந்த விதத்தில் வந்தான் தெரியுமா? வேதாகமத்தில் எழுதியிருக்கு பாருங்க, என்னாகமம் 22ஆம் அதிகாரம். ஆனாலும் நான் உனக்கு சொல்லும் வார்த்தையின்படி மாத்திரம் நீ செய்ய வேண்டும் என்றார். 21, அவன் போகிறதுனாலே தேவனுக்கு கோபம் உண்டது. போக சொன்னது தேவன்தான். இன்னைக்கு இதில் 2 விதத்தை பார்க்க வேண்டியிருக்கு. ஒன்று, தேவனை நேசிக்கிற ஜனங்களை யாரும் சபிச்சு துன்பப்படுத்த முடியாது. இன்னும் ஒன்று, தேவனே அப்படிப்பட்ட ஜனங்களை போக சொன்ன மாதிரியும் இருக்கும், சொல்லுவார். தேவன் தான் பிழையாம கிளம்பி போனார், அவன் கிளம்புகிறான். ஆனால் ஆண்டவர் அவன் மேலே கோபமாயிட்டார். சொன்னது தேவன் தான், இப்போ கோபப்படுகிறதும் தேவன் தான். ஏன்? அதில் ஒன்று எழுதப்பட்டிருக்குது. அந்த 20ஆம் வசனத்திலே கீழே பாருங்க, ஆனாலும் நான் உனக்கு சொல்லும் வார்த்தையின்படி மாத்திரம் நீ செய்ய வேண்டும் என்றார். நான் சொல்லும் வார்த்தையின்படி மாத்திரம் நீ செய்யணும் பிழையாம் அப்படின்னார். ஆனால் பிழையாமுக்கு ஓடுனதெல்லாம் என்ன தெரியுமா? இருதயத்தில் ஓடுனதெல்லாம் காலையில் எழுந்த உடனே
நம்மளை ஆண்டவர் போக சொல்லிட்டாரு. நம்ம நேராக போய் பாலாக்கு கிட்ட எல்லா வெகுமதியும் வாங்கிட்டு இந்த ஜனங்களை சபிச்சிடலான்ட்டு போகிறோம். போகணுங்கிற ஒரு வார்த்தையை தான் அவன் எதிர்பார்த்தானே தவிர அதற்கடுத்து சொல்லுகிறத அவன் எதிர்பார்க்கல. இன்றைக்கும் தேவனுடைய ஜனங்களுக்கும் சரி மற்றவங்களுக்கும் சரி தேவன் சொல்லுகிறத தான் இச்சித்ததை மட்டும்தான் எடுத்துக்கொள்வாங்க. ஆனால் அதற்கடுத்து அவர் சொன்னதெல்லாம் காதுலேயே கேட்கலன்றாங்க. காதுலேயே கேட்க, ஐயோ எனக்கு இதுதான் தெரிஞ்சிச்சு, அது தெரியலையே, சரி இப்போ தெரியுதுல, தெரிஞ்சா பிறவாதும் ஜெபிக்கலாம்ல, ஜெபிக்க மாட்டாங்க. அந்த தெரியலையே சொல்கிறதே வேலையாக வச்சுருப்பாங்க. போன்னு சொன்னது அவ்வளோ தூரம் காதில் விழுந்திருக்கு, அவ்வளவு தூரம் தீவிரமாக ஆயத்தமாகிறான். நான் உனக்கு சொல்லுகிற வார்த்தையின்படி மாத்திரம் நீ சொல்ல வேண்டும் என்பது அவன் கவனிக்கவே இல்லை. ஏன்? வெகுமதி தடுத்தது. தேவன் அவனுக்கு சொன்னாலும் அவன் தேவனுடைய மனுஷன் கிடையாது. அவன் எப்போதுமே தன்னை ஒரு பெரியவன் என்று காட்டிக்கொள்ளும்படியா அவனுக்கு ஒரு வல்லமை ஆண்டவர் கொடுத்து வச்சிருந்தார், அவ்வளோதான். அவன் தன்னை பெருமை பாராட்டி கொள்வான், அவன் நினச்சதெல்லாம் சாதிப்பான். அவன் சபிச்சா அது ஆகாமல் போயிடும், அது உண்மைதான். இப்போ தேவனுடைய ஜனங்களை சபிக்கணுங்கும் போது தேவனே அவனோட பேச ஆரம்பிச்சிட்டாரு, என் ஜனத்தை நீ சபிக்கக்கூடாது அப்படி. ஏன் தேவனுடைய ஜனங்களை சபிக்கக்கூடாதுன்னு ஆண்டவர் சொன்னார்? அந்த ஜனங்கள் ஒரு காரியம் கூட தேவனுடைய சித்தம் இல்லாமல் செய்யவே இல்லை. அவர்கள் நடந்து போகிற வழிகளாக இருந்தாலும் சரி, அவங்க உட்கார்ந்து பேசுகிற இடமா இருந்தாலும் சரி, அவங்க சாப்பிடுவதாக இருந்தாலும் சரி, தூங்குவதாக இருந்தாலும் சரி, மோசையோடு சேர்ந்த எல்லா ஜனங்களும் தேவன் சொன்னபடியே தான் நடந்தாங்க. தேவனுக்கு பிரியம் இல்லாமல் நடக்கவே முடியாது. நடந்தால் தேவன் அவர்களை கைவிட்டு விடுவார். இந்த பயம் இருந்துச்சு. ஒவ்வொரு ஜனங்களும் அப்படிதான் இருந்தாங்க. அப்போ ஏன் பிழையாம போக சொன்னார்? ஆண்டவருக்கு ஒரு விருப்பம், இந்த ஜனங்களை நீ சபிக்காதேன்னு சொன்னேன். ஏன் தெரியுமா? அந்த ஜனங்களுடைய ஒழுங்கை பாரு. இந்த உலகத்தில் என் நாமம் தரிக்கப்பட்ட ஜனம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து அவங்க வருகிற அந்த வருகையை பாரு, அவங்க உட்கார்ந்து இருக்கிற அந்த அழகை பாரு, அவங்க இருதயத்தில் எந்த ஒரு சிந்தனையும் இல்லாமல் கர்த்தர் மோசையை கொண்டு என்ன சொல்லுவார் அதை நாம் கேட்டு நடக்கணுமேன்னு இருக்கிற அந்த பவுன்சிகளாக இருக்கிற அந்த ஜனங்களுடைய ஒரு மனதை பாரு. இந்த ஜனத்தையே நீ சபிச்சிருவ, உனக்கே ஒரு அக்கறை வேண்டாமான்னு பிழையாமுக்கு காட்டுவதற்கு தேவன் அனுப்பினார். ஆனால் பிழையாம் என்ன பண்ணிட்டான்? தேவன் சொல்லுகிறத கேட்க ஆர்வமா இல்லை, போக சொல்லிட்டாரு. நம்ம இன்னும் போகலான்னு நினச்சா அவன் காலையிலே சேணம் வைத்து புறப்பட்ட கழுதைக்கு முன்பாக தேவனுடைய தூதன் வந்து நிற்கிறான். அந்த தூதன் சங்கார தூதனாக இருக்கிறான். சங்காரம் பண்ணிவிடுவான், சர்வ சங்காரம் பண்ணிடுவான், அதான் அழிச்சு போடுவான். அப்படி ஒரு தூதன் அவனுக்கு முன்னாடி வந்து நிற்கிறான். ஆனால் பிழையாமுக்கு அந்த கண்ணிலே அது தெரியலை. அவன் நடத்தி கொண்டு போகிற கழுதைக்கு தெரியுது. கழுதை பயந்து நிற்கிது. ஏன்? கழுதைக்கு சாவு வராது. விலங்குகளும் பறவைகளும் கர்த்தருடைய நாளை அறியும், கர்த்தருடைய எல்லாவித காரியங்களையும் அறியும். மனிதன் தான் அறிய மாட்டான். ஏன்? மனிதன் தேவனை அறிந்து கொள்ளணுங்கிற விருப்பம் கிடையாது. நான் யார் என்று இந்த உலகத்திலே காட்ட வேண்டும் என்கிற விருப்பம் தான் மனுஷனுக்கு அதிகமாக இருக்குது. ஆனால் விலங்குகளுக்கும் பறவைகளுக்கும் தேவன் நம்மை உண்டாக்கின அவருக்கு நாம் கீழ்ப்படிந்து வாழ வேண்டும் என்கிற அக்கறையோடு வாழ்வது அந்த விலங்கினங்கள், பறவை இனங்கள்லாம். மனிதன் மாத்திரம் அவனுக்கு சிந்திக்கிறதுக்கு மூளையை கொடுத்துட்டாரு, அவனுக்குள்ள ஆவியை கொடுத்துட்டாரு, இவன் தன் இஷ்டப்படியெல்லாம் செய்கிறான். மனிதன் தனக்கான பெருமைக்குத்தானே இன்னைக்கு நிறைய இடங்களில் தேவனை தேடுவதும் அதுக்குத்தானே, தன்னுடைய பெருமைக்குத்தானே, இல்லை குடும்பத்தினுடைய நலனுக்கா, சுற்றி இருக்கிறவங்களுடைய நலனுக்கா? இன்னைக்கு நிறைய பேர் தேடுவது ஒரே ஒரு நோக்கம், தன்னுடைய பெருமைக்கு தான். தேவன் இப்படியாக எச்சரிக்கை, இப்படி நட என்று சொன்னால் அதை பார்க்கறதுக்கும் ஆள் கிடையாது, அதை கேட்கறதுக்கும் ஆள் கிடையாது. தேவன் உன்னை ஆசீர்வதிப்பான்னு சொன்னால் சிறுபிள்ளை போல தேவன் என்னை எப்போ ஆசீர்வதிப்பார்னு எல்லாரும் அதைத்தான் கேட்பாங்க. அதற்கு பயங்கரமான ஒரு வரவேற்பு இருக்கும். ஏன்னா அவங்க இன்னும் ஆசீர்வதிக்கப்படலை, அதனால தான் அவங்க ஆசீர்வாதத்தை தேடியே ஓடிக்கிட்டு இருக்காங்க. ஆசீர்வதிக்கப்பட்டவங்களுக்கு தாங்க தெரியும் ஆசீர்வாதங்கிறத தேவன் நமக்கு வைத்துட்டார். ஆனால் அதில் எப்படி நடந்து போய் அதை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்கிற நடவடிக்கைகளை பரிசுத்த வேதாந்தத்தில் எழுதி கொடுத்துருக்கார். அதன்படி நடந்தால் ஒழிய அந்த ஆசீர்வாதம் கிடைக்காது. இப்போ பிழையாம் ஒரு வெகுமதி நிமித்தமாக இப்படி கிளம்பி போகும்போது சங்காரக்காரன் எதில் நிற்கிறான்? மனுஷனுடைய வழி கர்த்தரால தான் ஆகும், தான் நடக்கிறோம் அப்படிங்கிறதுனால அந்த வழி வாய்க்காது. இவன் தன்னுடைய கழுதையை ஆயத்தப்படுத்தி கிளம்பிட்டோன்னு நினச்சி போனான். கழுதை இவன் சொன்ன சைடே போக மாட்டுக்கு. நேரான அந்த சமனான
ரோட்டு பாதையில் செல்லாமல் ரோட்டு பாதையை விட்டு கீழே இறங்குது. ஏன்? அந்த சாலையை மறித்து சங்கார தூதன் நிற்கிறான். வானலாவ உயரத்தில் பெரிய வாளை கையில் வைத்து கொண்டு பிழையாம் மேலே மட்டும் கோபத்தோடு நிற்கிறான். கழுதை மீது இல்லை. ஆனால் கழுதை அந்த பிழையாமுக்கு வேலை செய்வதனால, கழுதை தேவனுடைய சித்தத்தையும் அறிந்து வைத்திருப்பதனால, கழுதை ஐயோ என் எஜமானை கொல்ல சங்காரம் நிற்கிறாரே, இவர் என்ன தவறு செஞ்சாருன்னு தெரியலையேன்ட்டு தூதனுக்கு தப்பி தன்னுடைய எஜமான காத்துக்கொள்ள அது அந்த ரோட்டு பாதையை விட்டு கீழே இறங்கிடுச்சு. இறங்கின ஒன்றை பிழையாமுக்கு தாங்க முடியல. நான் வளர்த்த கழுதை, என் சொல்லுபடி நடக்க வேண்டிய கழுதை, இன்னைக்கு ரோட்டில் போகாமல் கீழே இறங்குறேன்னு சொல்லி அந்த கழுதையை அடிக்கிறான். திரும்ப பார்த்தா அது மேலவே ஏற மாட்டுது. சரின்ட்டு திராட்சை தோட்டத்துக்கு நடுக்குள்ளாக போயிடலான்ட்டு கழுதை அந்த பக்கம் நடத்தி கொண்டு போனான். 2 பக்கமும் திராட்சை தோட்டத்துக்கு நடுவில் சுவர் கட்டப்பட்டு, இவன் சுவருக்கு நடுவில் வந்து இந்த சங்கார தூதன் நின்ட்டான். இப்போ எந்த பக்கம் விலகும் தெரியாமல் பிழையாமுக்கு எதுவுமே ஆயிடக்கூடாது என்று அது சுவரை உரசிட்டு போகுது. பிழையாமுடைய கால் சுவரில் உரசப்பட்டதுனால இன்னும் கோபம் கொண்டு கழுதையை அடித்தான். அடுத்து ஓரமாக போயிடலான்னு நினச்சி இந்த கழுதை போய்கிட்டு இருந்துச்சுன்னா வலதுபுறமும் இடதுபுறமும் வழியை மறித்து தூதன் காலை 2 பக்கமும் இப்படி வச்சு நடுவில் வாளோட நின்ட்டான். ஒன்றும் செய்ய முடியல. கழுதை போக முடியாமல் நிற்கும் போது, கழுதையை இன்னும் அடிக்கும் போது தேவன் கழுதையின் வாயை திறந்தார் என்று இதில் எழுதப்பட்டிருக்குது. கழுதை பேசுனது, பிழையா நீ வளர்த்த ஒரு கழுதைனா, இது வரைக்கும் நான் உனக்கு எந்த கேடு செஞ்சுருக்கேன்? உனக்கு கண்ணுக்கு தெரில. இங்கே பார் தூதனை, உன்னை அழிக்கத்தான் நிற்கிறான், அதனால தான் நான் இப்படி செஞ்சிட்டேன்னுச்சு. இன்றைக்கும் தேவனுடைய பிள்ளைகள் தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாய் செயல்பட்டு கொண்டே இருப்பாங்கங்க. அவருடைய நாமம் என்ன, அவருடைய மகத்துவம் என்ன எதுவுமே தெரியாது. ஏனோ தானோன்னு வந்துக்கிட்டு பைபிள் படிக்கிறோம், ஜெபம் பண்ணுறோன்ட்டு எங்களுக்கும் பாதை இருக்கலன்ட்டு போவாங்க. அவங்க போகிற பாதை கடைசி வரைக்கும் நிலச்சிரும் நம்பி கடைசி அது காணல் நீராக போகும்போது திரும்ப நினைப்பாங்க. கர்த்தருடைய வார்த்தையும் நமக்கு சொல்லப்பட்டுச்சுல, சபையிலையும் சொன்னாங்களே, ஆனால் நம்ம ஏன் இப்படி நடந்தோம்? சில பேர் நினைப்பாங்க, சில பேர் எப்போ பார்த்தாலும் இப்படியாதுன்னு சொல்லுவாங்க. நமக்கு எதுக்கு, நமக்கு இந்த வழியும் வாய்க்கலை, அங்கேயும் போக முடியாது, நம்ம இஷ்டப்படி வாழ்வோன்ட்டு இஷ்டத்துக்கு போயிடுவாங்க. கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணுங்க. தேவனுடைய தூதன் ஜனங்களை பாதுகாக்க தான் தேவன் அவனை உண்டாக்கினான். அதே தூதனுக்கு ஒரு அதிகாரத்தை தேவன் கொடுத்திருக்கிறாரு. என்னவென்றால், தேவனுடைய சொல்லு கேட்காம நடந்தா அதே தூதனை கொண்டு தேவன் தண்டிப்பாராம். அதோடைய எடுத்துக்காட்டு எங்கே இருக்குன்னா, அந்த பிழையாமுடைய வாழ்க்கையில் தான் பார்க்குறோம். தேவன் சொன்ன பாதையில் போய்கிட்டு இருக்கும்போது எதிரில் பாதையே தெரியாமல் நின்னா எதிரில் தூதன் வந்து நிற்பான். நின்று இங்கே வாங்க, நான் இந்த பாதையை காட்டுகிறேன் என்று பாதையை காட்டுவான். நமக்கு நடக்க முடியாத சூழ்நிலைகள் எதுவாவது இருக்குன்னா பாதம் கல்லில் இடராதபடிக்கு சுமந்து கொண்டு போகிற தூதர்களும் இருக்காங்க. அவர்களெல்லாம் நமக்கு எதிரில் வந்து நின்று தான் நமக்கு உதவி செய்வாங்க. ஆனால் தேவனுடைய வார்த்தையை மாத்திரம் நீங்கள் மீறினீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எதிராக உதவி செய்ய வருகிற தூதன் உங்களுக்கு எதிரியாகவே வருவான். ஏன்னா இங்கே அப்படி தான் எழுதியிருக்குது பாருங்கள். என்னாகமம் 22ஆம் அதிகாரத்தில் 32ஆம் வசனத்தை படிங்க. கர்த்தருடைய தூதனானவர் அவனை நோக்கி, நீ உன் கழுதையை இதனோடே 3 தரம் அடித்தது என்ன? உன் வழி எனக்கு மாறுபாடாக இருக்கிறதுனால் நான் உனக்கு எதிரியாக புறப்பட்டு வந்தேன். இப்போ எதிரியாக புறப்பட்டு நின்றுட்டாரு தூதன். இப்போ கண்ணில் பார்த்துட்டான் பிழையாம், நடுங்கி போயிட்டான். என்னை மன்னிச்சிருங்க இப்போ திரும்பி போகிறேங்கிறான். வேண்டாம், நீருக்கு நின்றுட்டீரு, நான் போகிறேன், என் உயிர் தப்புனா போதும் அப்படின்னு திரும்பி போக ஆசைப்படுகிறான். விடலை மறுபடியும் தூதன், நீ போய் இங்கே சொல்லுகிற 35ஆம் வசனத்தை படிங்க. கர்த்தருடைய தூதனானவர் பிழையாமை நோக்கி, அந்த மனிதரோடே கூட போ, நான் உன்னோடே சொல்லும் வார்த்தையை மாத்திரம் நீ சொல்ல கடவாய் என்றார். அப்படியே பிழையாம் பாலாக்கின் பிரபுக்களோடே கூட போனான். நாம் முதல்ல படித்த வசனத்தில் அவன் அப்படி போகலை. போன்னு சொன்னதை மட்டும் ஞாபகம் வச்சுட்டு ஸ்பீடாக ஆயத்தப்படுத்தினான். இப்போ சொல்லுகிறபடியே நீ செய்யணும் அப்படின்னா, அப்படியே பிழையாம் என்னானா, பிழையாம் பாலாகின் பிரபுக்களோடே கூட போனான். தேவனுடைய சங்காரத்தையும் கண்ணில் பார்த்த உடனே இப்போ பயம் வந்துடுச்சு. கர்த்தருக்கு பயந்து போகிறான். உங்களை சபிக்க இந்த உலகத்தில் யாரும் கிடையாதுங்க. உங்களை சபிக்கன்னு வந்தால் நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி மாத்திரம் இருங்க, தேவன் எல்லாவற்றையும் பார்த்துக்கொள்வார். இப்போ கர்த்தருடைய சொன்னபடியே அவன் வந்து பார்த்தா, இஸ்ரவேல் ஜனனுடைய ஒவ்வொரு ஒழுங்கையும் தேவன் பிழையாமுடைய கண்களில் காட்டினான். அந்த ஜனம் ஒன்று கூட நாங்கள் தேவனை சார்ந்திருக்கோம், நாங்கள் பக்தியுள்ள ஜனம் என்று
விருதாவாய் தங்களுடைய பாதைகளை நடக்கலை, தங்களுடைய எண்ணங்கள்லேயே எண்ணலை. தேவன் சொன்ன ஒவ்வொரு சொல்லின்படியும் அவங்களுடைய சரீரம் அசையுது, அவங்களுடைய பொருட்கள் அப்படி இருக்குது. அவங்க எதை சுமக்கணுமோ அதை சுமக்கிறாங்க, எதை சுமக்கக்கூடாதோ அதை சுமக்கலை. எல்லாமே ஒருவர் சொல்லி கொடுத்தபடி இருக்கு. எத்தனையோ லட்சம் ஜனங்கள், அத்தனை ஜனங்களையும் பிழையாம பார்க்கிறான். எல்லாரும் ஒருவர் சொல்லி கொடுக்கிறபடி நடக்கிறாங்க. அந்த ஒருவர் தான் அங்கே இல்லை. அவர் எப்படி இருக்கிறாரு? வார்த்தையாக இருக்கிறார். அந்த வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்து இருக்கிறாங்க. இன்னைக்கு பக்தி உள்ளவர்கள்னு யார் வேணா எப்படி வேணா சொல்லிக்கலாங்க. நான் தேவனுக்கு பிரியமாய் வாழ்கிறவன், நான் தேவனுடைய சொல்லின்படி நடக்கிறவன், நான் பக்தியாக இருக்கிறேன், நீங்கள் உங்களையே நீங்கள் நினச்சிக்கலாம். பக்தி என்பது சர்ச்சைக்கு வருவதும் ஜெபிப்பதும் உபவாசிப்பதும் இல்லைங்க. பக்தி அவருடைய வார்த்தையின்படி நாம் நடக்க வேண்டுமே என்கிற அந்த ஆதங்கத்தோடு நடப்பதே பக்தி. அந்த பக்தியை பிழையாமுக்கு காட்டுகிறார் தேவன். பிழையாமே, நீ சபிச்சா அது சபிக்கப்பட்டுரும், நீ ஆசீர்வதிச்சா ஆசீர்விக்கப்பட்டுருன்னு எண்ணத்தில் என் ஜனத்தை நீ சபிக்க வர. நான் உனக்கு வாயில் என்ன வார்த்தையை கொடுக்கணும் அதைத்தான் நீ சொல்ல முடியுங்கிறது உனக்கு தெரியல. என் ஜனத்தை பார்த்தாயா? என் ஜனத்தை பார். ஒவ்வொருத்தரும் என் வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு அந்த வார்த்தையின் கட்டுப்பாட்டுக்குள்ள வாழ்கிற அந்த அழகை பார்த்தாயா? இந்த ஜனங்களையா நீ சபிக்க வந்தேன்னு பிழையாமுக்கு காட்டினார். பிரியமானவர்களே, தேவனுக்கு உகந்த வாழ்க்கை வாழ உங்களை ஒப்பு கொடுங்க. உங்களை நிந்திக்கிறவர்களோ, உங்களை தூசிக்கிறவர்களோ, உங்களை சபிக்கணுங்கிற எண்ணம் இருக்கிறவங்களோ யாராக இருந்தாலும் நீங்கள் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு நீங்கள் நடக்கிறவங்களா இருந்தீங்கன்னா உங்களை அந்த நிந்தை ஒன்றும் பண்ணாது, அந்த சாபம் உங்களை ஒன்றும் பண்ணாது, உங்களை துன்பப்படுத்துகிற அந்த துன்பம் உங்களை ஒன்றுமே பண்ணாது. அதற்கு மத்தியில் தேவன் ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி உங்கள் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுவார். உங்கள் பாத்திரம் நிரம்பிதான் வழியும். தேவனுடைய வார்த்தைக்கு மாத்திரம் செவி கொடுங்க. செவி கொடுக்காமல் இருந்துடாதீங்க. இன்னைக்கு இந்த காரியத்திலேருந்து என்ன கற்றுக்கொள்கிறீங்க? தேவன் உங்கள் கூடவே வருகிறவராக இருக்கலாம். தேவனே உங்களை எங்கேயாவது புறப்பட போக சொல்லியும் இருக்கலாம். தேவனுடைய தூதன் உங்களுக்கு எதிராக இருந்து ஆலோசனை கொடுக்குறாவும் வரலாம். இந்த மூன்று இருந்தாப்புல தேவன் உங்களோடு தான் இருக்கிறான்னு சொல்லி செஞ்சிடாதீங்க. எந்த காரியத்தையும் தேவனுடைய வார்த்தையின்படி செய்யணுங்கிற அக்கறையோட தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு நடங்க. உங்களுக்கு எதிராக இருக்கிற தூதன் உங்களுக்கு ஆலோசனைக்காரனாய் மாத்திரம் அல்ல, தேவனுடைய வார்த்தையை மீறி நீங்கள் நடப்பீங்களானா உங்களுக்கு எதிரியாகவும் மாறுவான். உங்களுக்கு எதிராப்புல தூதன் இருக்கிறான்னு மட்டும் நினைச்சிடாங்க. அவன் எதிரியாக மாறி விடக்கூடாது என்கிற எண்ணத்தில் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு நடங்க. தேவனுடைய வார்த்தையை காது கொடுத்து கேளுங்க, கேட்டபடி செய்யுங்க. ஒருவேளை அந்த வார்த்தையின் அர்த்தம் புரியலாம், திரும்ப கூட கேளுங்க. நிதானமாய் கேட்டு அறிந்து கொண்டு காரியத்தில் ஈடுபடுங்க. தேவனுடைய வார்த்தையை அசட்டை பண்ணிவிட்டு அவர் போக சொன்னார், அவர் இப்படித்தான் போக சொன்னார், அவர் அப்படித்தான் வர சொன்னார் என்று அதை மாத்திரம் உங்களுடைய மனசில் வச்சிடாதீங்க. உங்கள் மனசில் இருக்க வேண்டியது தேவன் எதை செய்ய சொன்னார் என்பது உங்கள் மனசில் திட்டமாக இருக்கணும். அது இருக்கும்போது நீங்கள் போகிற வழி மறந்தாலும் தூதன் உங்களுக்கு பாதை காட்டுவார். நீங்கள் நிற்கிற இடம் எப்படிப்பட்ட ஆபத்தில் இருந்தாலும் கர்த்தர் உங்களுக்கு சூழப்பாளையம் இறங்கி உங்களை பாதுகாக்கிறவராக இருப்பார். ஆனால் வார்த்தையை நீங்கள் மறந்துட்டீங்கன்னா கர்த்தர் எப்படி இருக்கிறாருங்கிறத பார்த்துக்கோங்க. வார்த்தைக்கு செவி கொடுக்கணும். உங்கள் பிள்ளைகள் உங்களுடைய சொல் கேட்டு நடந்தால் உங்கள் பிள்ளைக்கு எந்த ஆபத்தும் இருக்காது. அதே உங்கள் சொல்ல மீறினா ஆபத்து வருது. அது அந்த பிள்ளை எப்படி புரிஞ்சுக்கிறதோ என்னமோ. எங்கள் அம்மா எதுக்கெடுத்தாலும் இப்படி சொல்லுவாங்க, அவங்க சொல்கிறாங்க, அவங்க சொன்னபடியே நான் இது நடந்தது, எங்கள் அம்மா எதுக்கெடுத்தாலும் என்னை சபிக்குதுன்னு நினச்சா அது அந்த பிள்ளையினுடைய குறை இல்லை. எங்கள் அம்மா என் நல்லதுக்கு சொல்கிறாங்க, நான் நன்றாய் வாழ்வதற்கு சொல்கிறாங்க, உலகத்தில் சுற்றிலும் ஆபத்து இருக்குது அதுக்கு தப்பித்துக்கொள்ள சொல்கிறாங்கன்னு நினைக்கிற பிள்ளை தான் குறையில்லாத பிள்ளைங்க. ஆகவே நீங்கள் எந்த அளவில் கர்த்தருடைய வார்த்தையை கேட்குறீங்கன்னு பார்த்துக்கோங்க. கர்த்தருடைய சமூகம் வந்த ஒவ்வொருவர்களையும் கர்த்தர் ஒரு நாளும் சபிக்க மாட்டார். அவர் சாபமான வார்த்தைகளை சொல்லுகிறவரும் அல்ல. ஆனால் இந்த பூமியில் ஆசீர்வாதமும் சாபமும் இரண்டும் சேர்ந்து தான் இருக்குது. நீங்கள் ஆசீர்வாதத்தை எடுத்துக்கொள்ளும்படியாய் சபையிலே ஒன்று கூடி வந்து தேவன் சொல்லுகிற எச்சரிப்புக்கு கீழ்ப்படிந்து நடந்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஆசீர்வாதம் தான். அந்த பாதையின்படி வாழணும், இப்படித்தான் தேவன் சொல்லியிருக்கிறார் என்பதை நீங்கள் புரிஞ்சு நடந்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஆசீர்வாதம் தான். அதை மீறும் போது தான் மற்றது சம்பவிக்கிறது. ஆகவே கர்த்தருடைய வார்த்தைக்கு நீங்கள் செவி கொடுத்து நடங்க. அவரிடத்திலே நீங்கள் வாயினால் சொன்ன வார்த்தையிலும் கவனமாக இருங்க. வார்த்தையை உதிர்த்து விட்டு அசட்டை பண்ணிக்கிட்டு அவர் மாத்திரம் உங்களுக்கு சொன்னதை செய்யணும், நீங்கள் சொன்னதெல்லாம் மறந்துடுவீங்க, சொன்னதெல்லாம் விட்டுருவீங்கன்னா தேவனுக்கு பிள்ளையாக இருக்க முடியாது.
தேவன் அப்படிப்பட்டவர்களை ஆலோசிக்கிறவராக இருக்கிறார், வெறுக்கிறவராக இருக்கிறார். எத்தனை தரம் நான் உனக்கு செவி கொடுப்பேன், எத்தனை முறை நீ இதை சொல்லுவேன் அதை சொல்லுவேன் என்கிட்ட வருகிற, சொல்லாமல் போயிருத, ஏன் இப்படி இருக்கிறேன் என்று உங்களிடத்தில் கேள்வி கேட்கிறவராக இருப்பார். கர்த்தருடைய நாமத்தை அறிந்து கொள்ளுங்க, கர்த்தரை உணர்ந்து கொள்ளுங்க, கர்த்தருடைய அன்பின் மேலே அக்கறை உள்ளவங்களாக இருங்க. அவருடைய அன்பு அவ்வளவு பெரியது, அவருடைய கிருபை அவ்வளவு பெரியது, அவருடைய இரக்கத்திற்கு முடிவே இல்லை. கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு நடக்கிற நீங்கள் கர்த்தருடைய சமூகத்திலையும் எதை பேசுகிறீங்க என்பதிலும் பேசுனதில் தெளிவாக இருங்க, பேசும்போதும் தெளிவாக இருங்க. கர்த்தர் உங்களுக்கு தெளிவானதை கொடுக்குற தெய்வம். அவர் முன்னாடி நீங்கள் எவ்வளோ தெளிவாக இருக்கணும் என்பதை நீங்கள் புரிஞ்சு கொண்டு, அவர் முன்னாடி தெளிவாக இருக்கணும்னா என்ன அர்த்தம்? உங்களுடைய ஞானம், அறிவு, செயல்பாடுங்கிறது வேலை செய்யக்கூடாது. அவருடைய வார்த்தையின்படியே நீங்கள் வைத்திருக்கும் போது தான் கர்த்தர் உங்களோடு இடைப்படவும் செய்வார். ஆகவே கர்த்தருக்கு செவி கொடுத்து நடங்க. தேவன் சொல்லுகிற வார்த்தையின்படி மாத்திரம் செய்ய ஆர்வமாக இருங்கள். இன்றைக்கு அதை மட்டும்தான் இன்றைக்கி பேசுகிறோம். பிழையாம் அன்று ஒருத்தன் இருந்தான், இன்று ஒரு பிழையாமாய் யாரும் மாறிடக்கூடாது. தேவனுடைய ஜனங்கள் அன்று கேட்டு நடக்கிறவர்களாக இருந்தாங்க, இன்று தேவனுடைய ஜனங்கள் என்று பெயரை வச்சுக்கிட்டு கர்த்தருடைய வார்த்தைக்கு மாத்திரம் இடம் கூடாமல் ஆசீர்வாதம் ஓடுகிறவங்களா நீங்கள் இருந்துடக்கூடாது. ஆசீர்வாதம் உங்களை தேடி வரும். நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையின்படி நடக்க மாத்திரம் உங்கள் இருதயத்தை கொடுத்துருங்க, ஆசீர்வாதம் உங்களை தேடி தான் வரும். ஆசீர்வாதம் உங்களுக்காகத்தான் வச்சிருக்கிறாரு. உங்களை என்னை மீட்டெடுத்த அருமையான இயேசு கிறிஸ்து தேடி வந்தவர். புரிஞ்சுக்கோங்க, நம்ம எங்கேயும் தேடி போகலை. இப்போ பரலோகம் போய் தான் அவரை அடைய முடியும்னா நம்ம என்னத்துக்காகும்? நம்மை தேடி இந்த பூமிக்கு வந்தவர், நம்மை போல மனுஷரூபமானவர், நமக்காக இரத்தத்தை சிந்தினவர், நமக்கான பாவத்தை தம்முடைய சரீரத்திலே போக்கினவர். நாம் அடைய வேண்டிய மரணத்தை கிறிஸ்து சிலுவையிலே அடைந்ததினாலே இன்று அவருடைய பிள்ளைகளாய் மீட்கப்பட்டு அவருடைய சபையிலே உட்கார்ந்து கர்த்தரை ஆராய்த்து கொண்டிருக்கிறோம், கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். எல்லா விதத்திலும் உங்களை தேடி வந்த தெய்வம். நீங்கள் அவரை தேடி அங்கே போகிறேன் எங்கே போகிறேங்கிறத கொஞ்சம் விட்டுட்டு, அவருக்கு பிரியமானதை இப்படி செஞ்சிருவேன் அப்படி செஞ்சிருவேங்கிறத விட்டுட்டு, வேதாகமத்தை உற்று கவனித்து அதன்படி நடக்க வேண்டும் என்று உங்களுடைய இருதயத்தை சாய்த்து கொள்ளுங்கள். கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களை தேடி வரும். நீங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதே இல்லை. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. முழங்கால் படிடும்.